ஓகே. ஸோ போன போன இதுல எந்த அத்தியாயம் பார்த்தோம்? தியான யோகம். தியான யோகம் 6வது அத்தியாயம் பார்த்தோம். தியான யோகம். பிரபு. எஸ் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. மனதை எப்படி நண்பனாக வைத்திருப்பார்? மனதை எப்படி நண்பனாக வைத்திருப்பார்? மனதை எப்படி நண்பனாக? ஓகே, ஆமா, அதுவும் பார்த்தோம். ஏன்னா 6வது அத்தியாயத்துல வந்து மனசு பத்தி பேசுவாங்க. மனதுதான் மிக சிறந்த நண்பனும் மற்றும் பகைவனும் கூட, அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ யோக முறைகள் பத்தி பார்த்தோம். தியான யோகா பார்த்தோம். தியான யோகா பண்றது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். எதனால கஷ்டம்? அது மனத்தையும் ஆசனம் மனதையும் கட்டுப்படுத்தணும், புலன்களையும் கட்டுப்படுத்தணும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஓகே, சரி. அப்புறம் அது புத்தியும் சொல்ல கேட்காது. புத்தி சொல்ல கேட்காது. ஓகே. சோ அத கிருஷ்ணால அதுக்கு உயர்ந்த ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கல இட்ஸ் ஈஸி ராதர் தென் கிருஷ்ண உணர்வுல செய்யக்கல பக்தி தொண்டு இஸ் ஈஸியா தான் தியானம். இந்த யோகத்தை வந்து கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனரோட பதில் என்ன? அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன? அதுக்கு ஒரு அடையாளம் தேவை. அகங்காரம் வந்து விடாது. அர்ஜுனன் ஒன்னு ஒரு உதாரணம் சொல்றாரு. எதனால வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு? உடம்புல ஒரு உறுப்புகளை தூக்குறதா பிரபு? உடம்புல யோக முறையில வந்து நிறைய பின்பற்ற வேண்டியதா இருக்கும். நான் காட்டுக்கு போகணும், தனியா போகணும், புலித்தோல்ல உட்காரணும், அதிகமா உட்காரக்கூடாது, கம்மியா உட்காரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய சொல்றாரு. அதுக்கப்புறம் மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னும் போது அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, நான் வேணா காற்று இந்த விண்டு, இந்த காற்றை நான் கட்டுப்படுத்துவேன், ஆனா என் மனசை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி வேணும், அப்புறம் வந்து துறவல் வேணும், டிட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்றாரு. ஸோ வந்து இந்த யோக முறைகள் கொடுத்ததுனாலும் வந்து இது ரொம்ப கடினம். கலியுகல வந்து ரொம்ப கடினம். தியான யோகம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால பக்தி யோகம் வந்து ரொம்ப சிறந்தது, அப்படின்னு. அதுக்கப்புறம் அர்ஜுனர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? அர்ஜுனன் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து சில கேள்வினாலும் லாஸ்ட் செக்ஷன்ல வந்து கடைசி பகுதியில வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உபரீஷ் பிரபு இல்ல என்ன? இல்ல பிரபு. என்ன கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனன் கடைசியில? அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிராக்டிக்கல் இது வேற. ஆன்மீக இதுல போனாலும் பிறகு அதை ரீச் பண்ண இல்லாதண்டா என்ன செய்யறதுண்டா அந்த கொஸ்டின். அப்புறம் ஆமா, அதான் கேக்குறேன். பௌதிக வாழ்க்கையில விட்டு ஆன்மீக வாழ்க்கையை வந்து எடுக்கும் பொழுது, ஆன்மீகத்துல வந்து பர்ஃபெக்ஷன் தேர்ச்சி முடியலன்னா
அந்த ஜென்ம அப்புறமா என்ன என்ன ஆகும், கதி என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னோட கதி என்ன? இப்ப நம்ம வந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம். நம்ம அதுக்கான பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று புக் பண்றோம். அந்த இடத்துக்கு போகணும், அது என்னன்னு முன்னாடியே நம்ம ஒரு 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம போறோம். ஏர்போர்ட்டுக்கோ பஸ்ஸுக்கோ போறோம், இல்லை ட்ரெயினுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். போகும்போது அங்க போனதுக்கப்புறம் சொல்றாங்க, இது மாதிரி ஃப்ளைட் கேன்சல், பஸ் கேன்சல், ட்ரெயின் கேன்சல் அப்படின்னோடனே நம்ம என்ன கேட்போம், அப்போ நாங்க எப்படி போறது, எங்களோட இது என்ன அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஒரு பிளான், அதுக்கு ஒரு தனி வச்சிருப்பாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல நீங்க இறங்கி நீங்களே பிடிச்சிக்கணும், சாரி உங்க காசு வேணா திருப்பி கொடுத்துறேன், நீங்க வேற ஏதாவது ஃபிளைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலும் வந்து ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு? மோட்சத்தை அடைய வேண்டும், இல்ல வந்து கிருஷ்ணரின் பிரேம பக்தியை பெற வேண்டும், தூய பக்தி செய்ய வேண்டும், கிருஷ்ணர் தொண்டில் ஈடுபட வேண்டும், கிருஷ்ண லோகத்தை அடைய வேண்டும், வைகுந்தாக்கு போக வேண்டும், பரமபதம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இலக்கு, ஒரு இலக்கை மேற்கொண்டு ஒரு ஆன்மீக பாதையில் மேற்கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பாதையில் தற்செயமாக நம்மளால அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் நம்மளோட கதி என்ன? அதுதான் அர்ஜுனர் கேட்கிறார். நல்ல ஒரு கேள்வி ஆக்சுவலா. சோ அதுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி தன் வாழ்க்கையில் ஆன்மீக இலக்கை அடையவில்லை என்றால், தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவனோட கதி என்ன? அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அது நீங்க லூஸ் அதனால ஒண்ணு நீங்க அடுத்த பிறவியில அதுக்கான பலனோட நீங்க பிறப்பீங்க. யூ ஒன்ட் லூஸ் இட். நீங்க பணம் வச்சிருந்தா அடுத்த பிறவியில உங்களுக்கு அது ஒண்ணும் கிடைக்காது. பட் பக்தி இருந்ததுன்னா அடுத்த பிறவியில உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். கரெக்ட். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பாத்துக்கிறேன்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து மனித பிறவி உறுதி, மனித பிறவி உறுதி ஃபர்ஸ்ட். என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல செல்வந்தர் வீட்டிலோ இல்ல பக்தர்களின் இல்லத்திலோ நான் வந்து பிறக்க வைக்கிறேன், அதே மாதிரி எங்க விட்டோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாரு. சோ கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்து உத்தரவாதம் தராரு, கவலைப்பட வேணாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து பக்தியை தொடருவீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தில் வந்து பிறப்பதற்கான வழியை வகுக்கிறார் கிருஷ்ணர். சோ அது வந்து கிருஷ்ணர் வந்து பாத்துக்கிறார். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த யோக முறைகள்லாம் பார்த்தோம், நல்ல பல வகையான யோக முறைகள் இந்த 6 அத்தியாயத்துல வந்து பார்த்துட்டே இருந்தோம். கடைசியில வந்து எந்த யோகம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் தராரு. கிருஷ்ணர் வந்து 6.47 வந்து ஒரு வசனம் தராரு. என்ன சொல்றாரு? மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் என்னை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான், அதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றார். சோ என்னதான் பல வகையான யோக முறைகளை வந்து பரிந்துரைத்தாலும் கிருஷ்ணர் வந்து அவரோட அபிப்பிராயத்தில் மிக சிறந்த யோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது வந்து பக்தி யோகம். சோ நம்ம 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், 5, 6 இந்த அத்தியாயத்தில் பல வகையான யோக முறைகள் வந்து கிருஷ்ணர் தரார். எப்படி வந்து ஆன்மீகத்தை பயில வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தரார். சிலது எல்லாம் வந்து ஒரு இலக்கு வந்து கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்றாலும் கூட பல வகை பாதைகளை கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். ஏன்னா மக்கள் வந்து பலவிதமான வெவ்வேறு லெவல்ல இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. சோ அப்படிப்பட்ட போது அந்த இப்ப வந்து ஒரு பாடத்தை படிக்கணும்னா பாடத்தை நடத்துபவர் வந்து பல்வேறு மாணவர்களுக்கு ஏத்தாற் போல அந்த பாட வகுப்பை வந்து பரிந்துரைப்பார். நீ வந்து இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. சோ அப்படிப்பட்ட வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னதான் எல்லா வகையான யோக முறைகளை வந்து நான் உனக்கு சொன்னாலும் அதில் சிறந்தது என்னன்னா பக்தி, எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும்
எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான்றார். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எண்ணி நிலைத்து வித் ஸ்ரத்தா, ஸ்ரத்தானா நம்பிக்கை, என்னை நினைத்துன்னா என்னை மெடிடேட் பண்ணிட்டு என்னை வந்து நினைச்சு என்னை வந்து எனக்கு தொண்டு செய்பவன் மிக சிறந்த யோகி அப்படின்ற. அதோட வந்து 6வது அத்தியாயத்தை முடிக்கிறார் கிருஷ்ணர் வந்து. 6வது அத்தியாயம் முடிக்கிறார். சோ இப்போ வந்து இப்ப நம்மளோட கேள்வி என்னவா இருக்கும்? இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் நிறைய யோகா எல்லாம் கொடுத்துருக்கேன், இதுல சிறந்த யோகா வந்து பக்தி யோகா. இந்த பக்தி யோகானா என்னன்னா, என்ன நினைச்சு என் மைண்ட்ல மெடிடேட் பண்ணி எனக்கு சர்வீஸ் பண்றவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் தான் நம்பர் 1 அப்படின்ற. சோ அப்படி கேட்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கேள்வி வருது? அடுத்தது என்ன கேள்வி வரணும்? பகவானை பற்றி அறிஞ்சு கொள்றதா? அவரை பற்றி அவர் என்ன? ஆமா, அவரை பற்றி அறிந்தது. அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பக்தி தொண்டு செய்யறது, எப்படி பக்தி சென்று செய்யறது, எப்படி பகவானை பத்தி புரியுறது. ஓகே, வேற யாராவது? இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் யோக முறைகள், இந்த யோக முறையில பக்தி யோகா தான் சிறந்தது, அதுதான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்றாரு. சோ இப்ப ஆன்மீகத்தை நம்ம பயில விரும்பும், நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம இருக்கிறது காரணம் வந்து ஆன்மீகத்துல இருக்க ஒரு ஆர்வம்னால வந்து நம்ம இந்த பகவத்கீதா பாக்குறோம், பகவத்கீதா பண்றோம், சாண்டிங்கோ, ரீடிங்கோ, லிஸ்னிங், நம்ம கேட்கறது எல்லாமே வந்து ஆன்மீகத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். சோ இப்ப கிருஷ்ணர் இப்படி சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? நம்மளுக்கு என்ன கொஸ்டின், இல்லைன்னா வந்து நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கணும் ஒரு பக்தனுக்கு? அது எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது. அது எப்படி பிராக்டிஸ் பண்றது? சோ இந்த கேள்விலாம் நம்மளுக்கு வந்து இதுமேட்டு தான் ஃபோக்கஸா இருக்கும் அடுத்த 6 அத்தியாயத்துல வந்து. சோ அப்ப பக்தி யோகம்னா என்ன? பக்தி யோகத்துல இப்ப வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, நம்பிக்கையுடன் என்னை நினைத்து, அதாவது வந்து கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணும். சோ அப்ப வந்து அடுத்தது வந்து கேள்வி என்ன? அப்ப கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணும்னா அப்ப கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணரை மெடிடேட் பண்றது எதை மெடிடேட் பண்ணும்? கிருஷ்ணர்னா அவரோட நேம், ஃபார்ம், அவரோட குணங்கள், அவரோட அதிசயங்கள், அவரோட சக்திகள், அவரோட விபூதிகள், ஆபுலன்சஸ். சோ அவரை பத்தி நம்மளுக்கு தெரியணும் விஷயம். இப்ப வந்து ஒரு ஒரு மனிதன், ஒரு யாராவது சராசரி மனிதன் கிட்ட போயிட்டு ஏதோ ஒண்ணு, நீ வந்து தாஜ்மஹால்னா என்னன்னு தெரியுமா? தாஜ்மஹாலை நீ வந்து நீ பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டனா, அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க கேட்பாங்க, ஓகே தாஜ்மஹால் எங்க இருக்கு? அது யார் பண்ணா? எதற்காக பண்ணாங்க? எப்படி பண்ணாங்க? அதோட அளவு என்ன? சோ அது எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரியான கேள்விலாம் நம்ம வந்து டீடைல்ஸ், அதாவது விவரங்கள், நம்ம எவ்வளவுக்கு வந்து ஒரு மனிதனை பத்தி பல வகையான விவரங்களை நம்ம சேகரிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம புத்தியில அந்த மனிதனோட நம்மள உறவை மேம்படுத்துறதுக்காக வசதியாக இருக்கும். அதை திங்க் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ அதே போல ஆன்மீகத்துல வந்து இப்ப வந்து கிருஷ்ணரை வந்து மெடிடேட் பண்ணணும், இல்ல கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட குணங்கள் பத்தி நம்மளுக்கு தெரியணும், அவரோட லீலைகளை பத்தி நம்மளுக்கு தெரியணும், அவரோட மகத்துவத்தை பத்தி நம்மளுக்கு தெரியணும். கிரேட்னஸ்னா அவரோட சக்திகள், பவர். சோ ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஏன் வந்து அப்படி
அப்படி தெரிஞ்சுக்கிட்டதான் பிரபு அதன் மேல் நமது மனசை செலுத்த முடியும். ஸோ இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு மனிதனோ மேல ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னா அந்த ஈர்ப்பு எப்படி வந்திருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா அதை பத்தி நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம். நம் செவி மூலமாக பல விஷயங்களை நம் தெரிந்து கொள்ளினால் அந்த மனிதனோ அந்த பொருள் மேல நம்மளுக்கு ஒரு ஆசை ஒரு பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும். சோ அதே போல வந்து இந்த கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சதுனால என்ன லாபம் சில பேர் கேட்கலாம். இப்ப நம்ம வேலைக்கு போறோம், நம்ம வந்து மேனேஜர் கிட்ட வந்து மேனேஜர் சொல்ற நீ வந்து இந்த இதை படிச்சுக்கணும், இந்த இந்த மாடியூல நீ படி, இந்த சாஃப்ட்வேரை படி, இந்த விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம வந்து மேனேஜர் கிட்ட கேட்க மாட்டோம். இது ஏன் நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஏற்கனவே நிறைய இருக்கு, நான் எல்லாம் புரிஞ்சுக்குவேன், என் டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த விஷயத்த புது விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஓவர் டைம் கிடைக்கும், காசு கிடைக்கும், அந்த மாதிரி. அதே போல வந்து நம்ம வந்து ஒரு நெருங்கிய உறவோட நம்ம சில பேர் இருப்போம். அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, அவங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க பிறந்த நாள் எப்போ, ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல வந்து நம்ம வந்து ஒரு கல்யாண ஒரு கணவன் மனைவியிடையே இப்ப வந்து கணவனுக்கு வந்து கல்யாண நாள் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும், மனைவியோட பிறந்த நாள் எப்போன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம இருந்தா என்ன நடக்கும்னு தெரியும், சண்டை நடும், கோச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம என்ன விடை வச்சிருக்கோம்? இல்ல அது வந்து எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு உறவுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டா நம்ம வந்து உறவை மேம்படுத்தலாம். ஒரு வேலையிலேயோ ஒரு உறவிலோ ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனால வந்து அதை நம்மளுக்கு வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வருது, லாபம் வருது, இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரோட்ல போறோம், நிறைய விஷயம் பார்க்குறோம், நிறைய பில் போர்டு பார்க்குறோம், நிறைய நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், நிறைய மேகசின் பார்க்குறோம். எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கல, எல்லா விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு விஷயத்து மேல ஆர்வமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா என்னதான் 100 பில் போர்டு 100 போஸ்டர் பார்த்தாலும் அதுல ஒரு 2-3 வீடு கட்டுற சம்பந்தப்பட்ட ஒரு மார்ட்கேஜோ ஒரு இன்சூரன்ஸோ ஒரு பில்டரோ இன்ஃபர்மேஷனோ நம்மளுக்கு அது கவர்ச்சியா இருக்கும். அதை நோட் பண்ணிப்போம். ஓ அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு. ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் தேவைப்படுகிறது, அதனால அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன் கிருஷ்ணர் அவர் வந்து லீலை பண்றாரு, கிருஷ்ணர் வந்து அவரோட குணங்கள்லாம் காட்டுறாரு, அதிசயங்கள், விபூதிகள், ஆம்புலன்ஸ், இதெல்லாம் நாலேஜ் நிறைய இருக்கு, அழகா இருக்காரு. ஓகே, அவரை பத்தி தெரிஞ்சதுனால என்ன லாபம்? அவரை பின்பற்றுவதற்கு ஈஸியா இருக்கு, அவரை பின்பற்றுறதுல ஈஸியா இருக்கும். வேற ஹரே கிருஷ்ண பிரபு. என்ன எனக்கு கேள்வி ஒழுங்கா புரியல பிரபு. ஒருவர் பத்தி தெரிஞ்சுக்கல என்ன என்ன கேட்டீங்க? என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து அப்பதான் தியானம் பண்ணணும் அப்படின்றோம்ல. கிருஷ்ணரை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? என்னோட சொந்த திருநாட்டுக்கு நான் திரும்பி போகலாம். இப்ப ஜீவா இந்த உலகத்துல வழி தெரியாம நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த போறதுக்கான வழியை நாங்க அதுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு தெரிய சொல்லக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, குரு தான் நம்ம சரியான வழியை காட்டுவாருண்டா. கிருஷ்ணாவோட உலகத்துக்கு நாங்க திரும்பி போகணும்னு சொன்னா அவர் மூலமா போகணும்னு சொன்னா அவரை பத்தி நாங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஐ டோன்ட் நோ. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். இந்த உலகத்தையே படைச்சது அவர்தான். சரி, அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நம்ம யாரை வழிபடணும்னு நமக்கு தெரியும். நம்ம பாட்டு போய் எல்லா சாமியும் கும்பிட்டு இருக்கிறத யாரை வழிபடணும்னு தெரியும். ஓகே, வெரி குட். நாம அவர்கிட்ட இருந்து வந்தபடினால நாங்க அவருக்கு தெரிய வேணுமங்களுக்கு. இப்ப எங்கட அப்பா அம்மா தெரிகிற மாதிரி we need to know about Krishna. ஓகே, வெரி குட். நல்ல நல்ல ஆன்சர், நல்ல விடைகள் எல்லாம். வெரி குட். இது வந்து ஒரு சாட் பாக்ஸ்ல நான் இப்போ ஒரு வசனம் போடுறேன். இது வந்து பகவத்கீதா 4.9. இதுல வந்து கிருஷ்ணரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டு பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். இதுல வந்து சரியா வரல இந்த வசனம், காப்பி பேஸ்ட். இதுதான் வசனம் 4.9. ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியாக்த்வா தேகம் புனர்ஜென்மம் நைத்திமா ஸ்தோ அர்ஜுனா. அதாவது வந்து எனது தோற்றமும் செயல்களும், அதாவது என்னை பத்தி நான் எப்ப பிறந்தேன், என்னோட தோற்றம் என்ன, என்னோட செயல்கள் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில், அதாவது வந்து திருப்பி பிறவி கிடையாது. இது வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, ஓகே நீ வந்து என்ன கேக்குறன்னா, எதுக்கு வந்து ஆன்மீகத்துல கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேக்குற. ஓகே, நோ ப்ராப்ளம். நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனா இந்த உலகத்துல திருப்பி மறுபிறவி உனக்கு கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் உத்தரவாதம் தர. சோ இப்ப அடுத்த கேள்வினா, இப்ப கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, எங்க தெரிஞ்சுக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆன்மீக சங்கத்தின் மூலமா. ஓகே, ஆன்மீக குரு, சங்கம் மூலமாக. வேற சாஸ்திர நூல்கள். ஓகே, வேற இப்ப வந்து ஒரு பௌதிக உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம சொந்தக்காரங்கள்ல ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அப்படி இல்லைன்னா அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்போம். வெரி குட். ஒண்ணு அவரை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ், இல்ல பேரண்ட்ஸும் அவங்களுக்கு தெரியும், அது ஒரு முறை. ஓகே, வேற எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவர் இருக்கிற ஏரியாவுக்கு போய் அவரை பத்தி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கணும். ஓகே, அவர்கிட்ட ஏரியா போயிட்டு அதுவே நம்மளுக்கு தெரியணுமே அவர் எந்த இல்ல ஏரியால. மாதாஜி சொன்னதான் சரி. போய் கேட்கறது. ஓகே, அவர்கிட்டே கேட்கறது. வெரி குட், வெரி குட். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்டே கேட்கலாம். ரெண்டே முறைதான், ரெண்டே வேலைதான், ஒன்னும் பெருசெல்லாம் இல்ல. ஒண்ணு அவர்கிட்ட கேட்கலாம், இல்ல அவர் ஏரியாக்கோ, இல்ல அவரை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட அவரை பத்தி கேட்கலாம். ஓகேவா? இப்ப கிருஷ்ணரை பத்தி தெரியும்னா கிருஷ்ணா ஏற்கனவே பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாரு, அது நாங்க ஏற்றுக்கொள்ளணும் முதலாவது. வெரி குட். ஏன்னா பகவத்கீதா யார் பேசினது? கிருஷ்ணர் பேசினது. கிருஷ்ணர் அவரை பத்தி சொல்றது எப்படி? ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாதுல்ல. ஒருவேளை வந்து கிருஷ்ணர் வந்து அவரை பத்தி பேசலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு யூகங்கள், எவ்வளவு மனக்குழப்பங்களுக்கு ஆளாயிருப்போம் இல்லையா? கிருஷ்ணர் அவர் பத்தியே அவர் சொல்றாரு, அதுவே ஒரு பெரிய அதிசயம். பொதுவா நம்மளை பத்தி நம்ம நிறைய சொல்ல மாட்டோம். நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு, ஏதோ ஒரு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லுவோம். முழுமையா நம்மளை பத்தி ஓப்பனா நம்ம வந்து சொல்லுவோமா? இல்லை. ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. ஏன்னா தெரியும், கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி சொல்லனா பிறவரும் காலங்களில் கிருஷ்ணர் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்துல பெரிய சிக்கலுக்கு ஆளாயிருக்கும். அந்த கவலை நம்மளுக்கு இப்ப இல்லை. கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு, அவரே சொல்றாரு. ஓகே,
ஏன்னா இதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்துல இருந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணர் தான் நிறைய பேசுவார். அர்ஜுனர் வந்து 8வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கப்புறம் 10வது 11. ஆனா முழுமையா வந்து கிருஷ்ணர் அவரை பத்தி அவரே சொல்லுவார். ஓகே, வேற நெக்ஸ்ட். சோ அது வந்து பகவத்கீதா படிக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேற ஸ்ரீமத் பாகவதம் படிக்கலாம் பிரபு. அவர் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் வந்து கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணர் பக்தர்கள் இருந்தது. சோ இங்க பகவத்கீதால பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து அந்த வசனத்தை பேசுறாரு, அந்த பொருளுரை வந்து பிரபுபாத் எழுதுறாரு. சோ பக்தர்கள் வந்து கிருஷ்ணரோட ஒன்றி இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணரை பத்தி எழுதுறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்மிருதி. கிருஷ்ணர் பேசுறது பேர் வந்து ஸ்ருதி. பேசுறது ஸ்ருதி. ஸ்மிருதினா வந்து ரிமெம்பரன்ஸ், ஞாபகம், ரெவலேஷன். சோ இது வந்து பக்தர்கள் எழுதுறது. சோ இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 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 ஆன்மீகத்தின் சோர்ஸ், அதாவது ஆன்மீகத்தை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் பேசின பகவத்கீதா, கிருஷ்ணரை பத்தி பேசின பக்தர்கள். ஏன்னா ஆழ்ந்த பூர்வமாக மனப்பூர்வமாக உணர்ந்து எழுதப்பட்ட விஷயம். சோ அது வந்து பொய்யாகாது. சோ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை பத்தி எப்படி நம்ம ஒரு மனிதனை பத்தி தெரியும்னா அந்த மனிதன் கூடயே வாழக்கூடிய மக்களிடம் நமக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க, ஓ அவன் அந்த அப்படிப்பா, அவன் நல்லவன்ப்பா, நல்ல மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்ப்பா, அவன் வந்து சண்டைக்கெல்லாம் போக மாட்டான்ப்பா, அவன் வீட்டு இங்கதான் இருக்குப்பா, அவங்க அப்பா அம்மா இதான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சோ இது வந்து கிருஷ்ணரை பத்தி தெரியுது, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சவங்க வந்து நம்ம கேட்டுக்கிறோம். அதனால என்ன லாபம்? அவன் திரும்பி பிறக்க தேவையில்லை. சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பத்தி தேவையில்லை, பிறக்க தேவையில்லை. இந்த முடிவோட ஜென்மம் மறு ஜென்மம் கிடையாது. கிருஷ்ணனோட பிறப்போ அவரோட செயல்களை பத்தி புரிந்து கொண்டால் மறு ஜென்மம் கிடையாது. அது கிருஷ்ணரே சொல்றாரு. சோ இப்போ வந்து 6.47 6வது அத்தியாய முடிவில் என்ன கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நாங்க கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாம் செய்துட்டோம். அது அந்த லெடர்ல போனா பக்தி யோகம் இஸ் தி பெஸ்ட் ஒன். யூ கேன் ரீச் மீ குவிக்லி. அதனால பக்தி யோகம் பண்ண வேண்டும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். அந்த பக்தி யோகத்தின் முக்கியமான அம்சம் என்னன்னா கிருஷ்ணர் மேல் தியானம் செய்வது. அங்கதான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கிளாஸ் ஸ்டார்டிங் கூட. கிருஷ்ணர் மேல தியானம் பண்ணா கிருஷ்ணரை பத்தி தெரியும். கடைசியாக சமாதி நிலை அடையணும். கிருஷ்ணரை பத்தி தெரியணும். தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. சோ தியானம் பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. அவரை பத்தி தெரியணும். அவரை பத்தி தெரினா அவரே சொல்லணும். அது தெரிஞ்சா நம்மளுக்கு மறுபிறவை கிடையாது. சோ இதெல்லாம் வச்சுதான் அடுத்த அத்தியாயத்தின் நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். அந்த அத்தியாயத்தின் பேர் என்ன? பூரணத்தின் ஞானம், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். ஏன் அந்த அத்தியாயம் அப்படி பேர் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு அவரை பத்தி சொல்ல போறாரு. ஏன் சொல்லணும்? அதுதான் அவரே சொன்னாரு. நீ வந்து ஸ்ரத்தையாக நம்பிக்கையுடன் என் மேல் தியானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அவனே எனக்கு சிறந்த யோகியும் ஆவான். அதுதான் என்னோட அபிப்பிராயம். ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பார்த்த வரைக்கும்? பிரபு, கிருஷ்ணா உத்தரவாதம் தர நாங்க விட்ட இடத்துல இருந்து அடுத்த பிறவில நாங்க பக்தியை தொடருவோம். இந்த கலியுகத்துல இந்த ஆட்டாம இப்ப காட்டுது, இப்ப நம்மள தொடர்ந்து கொள்ளலாம இருக்கு. அடுத்த பிறவில கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாம இருக்கேன் பிரபு. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா,
அதாவது வந்து எல்லா உறவிலும் வந்து அதாவது 2 கைகள் சேர்ந்தால்தான் சத்தம் வரும். அந்த மாதிரி உறவு அப்படின்னாலே 2 பேர் இருக்காங்க. உறவுன்னு வந்து தனியா என்னோட நான் உறவு வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. சோ எல்லா உறவிலும் வந்து 2 அட்லீஸ்ட் 2 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சோ வந்து நம்மளோட நம்பிக்கை என்னன்னா வந்து நம்மளோட நம்பிக்கை நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பக்தி தொண்டை நம்ம செய்யறோம். பட் கிருஷ்ணரும் வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்காரு. சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காப்பாத்துறேன், பர்சனலா நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்றாரு. இது வந்து நம்ம 9வது அத்தியாயத்துல பார்ப்போம். நான் பர்சனலா வந்து காப்பாத்துவேன், என் பக்தனை நான் வந்து காப்பாத்துவேன் அப்படின்றாரு. நம்ம வந்து எந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து உடல் பிரிவோம்ன்றது நம்மளால உறுதி கிடையாது. பட் ஆனா வந்து கிருஷ்ணர் நினைச்சா வந்து காப்பாத்தலாம். சோ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உன் ஆத்மாவை காப்பாத்துக்கிறேன் அப்படின்ற உத்தரவாதம் தரேன். சோ நம்மளோட பிரேயர் என்ன? நம்மளுக்கு பக்தி தொண்டு செஞ்சவன் இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ எந்த ஜென்மம் இருந்தாலும் நம்மளோட பக்திய நம்ம லூஸ் பண்ற கூடாது. அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற. சோ நம்ம வந்து வாய்ப்பை நழுவ விடக்கூடாது, அவ்வளவுதான். சோ கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இடையூறுகள் வரும், நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் பௌதிக உலகத்தில். சோ இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான், இதெல்லாம் புதுசு கிடையாது, இதெல்லாம் வரப்போகுது, அது நம்மளுக்கும் தெரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பாத்துக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம இண்டிவிஜுவல் சப்ஜெக்டிவ் மேல நம்மளால முடிஞ்சதை பண்ற வேண்டியதான், அவ்வளவுதான். So Krishna will take care. We do the best. Krishna will take care of the rest. So அதுதான் வந்து இப்போதைக்கான நம்ம ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். தேங்க்யூ பிரபு. சோ ஆமா, ரொம்ப மோசமா தான் போகும். கலியுகம் இருக்க ரொம்ப மோசமா தான், நம்மளே பாக்குறோம். இப்போ இருக்க இன்னும் ரொம்ப மோசமா, நிறைய பிரச்சனைகள், நிறைய ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ அதனால வந்து நம்ம வந்து சான்ஸ் எடுக்க முடியாது. சோ கிருஷ்ணர் சொல்லிட்டாரு ஜென்ம ஜென்மமா வந்து கொடுப்பேன் அப்படின்னாரு, அதுக்காக நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. நம்ம கொடுத்துருக்க சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் பெஸ்ட். சோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெஸ்ட் யூஸ் ஆஃப் த பேட் பார்கெயின். உடல் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நம்மளால வந்து எனர்ஜி பாடி சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியை சிறந்த முறையில் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து he will see to it. அவ்வளவுதான். ஸோ முதல் வசனம் 7.1 இது வந்து பூரணத்தின் ஞானம், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். முதல் வசனம் படிங்க மாதிரி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ கேட்பாயாக. தெரியுதா? வசனம் தெரியுதா? தெரியுது.
புருஷோத்தமரான முதல் கடவுள் கூறினார், பிருந்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்டு மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ இனி கேட்பாயாக. சோ போன வசனத்துல வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, முழு மனதுடன் என்னை நீ தொண்டு செய்வதன் மூலம் நீ வந்து சிறந்த ஒரு யோகின்றார். இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ எப்படி முழு மனதுடன் இந்த பக்தி யோகத்தை நீ எப்படி பண்றத நான் சொல்ல போறேன். நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ இனி கேட்பாயாக. இவன் கிருஷ்ணரே சொல்ல போறார். ஆன்மீகத்துல எப்படி வந்து அட்வான்ஸ் ஆகுறது, இல்ல எப்படி வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு என்ன தமிழ்ல? ஃபார்வர்டு, அட்வான்ஸ்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? முன்னுறுதி அளிக்கிறதா பிரபு? உறுதி அளிக்கிறதா? முன்னேறுவது. அட்வான்ஸ் சொன்னா முன்னேறுவதுல கரெக்டா? அப்படி இல்லையா? சாரி பிரபு, முன்னேற்றம் கரெக்ட். சரி, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன क्वेश्चन பிரபு? அட்வான்ஸ் என்ன இதுன்னா அது முன்னேற்றம், அதுக்கு ஆன்சர் சொன்னா என்ன புரியல பிரபு, சாரி. ஆன்மீகத்துல எப்படி முன்னேற்றம் அடைவது? ஓகே ஓகே. ஒரே வார்த்தை தான் இருக்கணும். உங்க ஆன்சர் வந்து ஒரே வார்த்தை தான் இருக்கணும். ரொம்ப எஸ்ஏலாம் அந்த லைன்லாம் கிடையாது. ஒரே தமிழ்ல ஒரே வார்த்தை சொல்லுங்க. சின்சியாரிட்டி. தமிழ்ல வந்து அதுவே இப்ப கேட்கணுமே, ஐயோ. உறுதியான, நேர்மையா இருக்குது. ஓகே, விஜய் பிரபு வந்து நேர்மை. மாதாஜி, நடராசன் மாதாஜி ஏதோ சொன்னாங்க, பௌதிக ஆசைகள் துறப்பது. நோ மெட்டீரியல் டிசைர், பௌதிக ஆசை இருக்கக்கூடாது. ஓகே, வேற எல்லாருமே சொல்லணும். பக்தியுடன். பக்தி யார் சொன்னது? மாதாஜி. பக்தியுடன்னா புரியல. முழுமையா கடவுள் மேல தியானம் பண்ணிட்டே இருக்குது பக்தியுடன். ஓகே, ஆன்மீகத்துல முன்னேறுவது வந்து தியானம் பண்ணுவது. கிருஷ்ணர்ல பக்தி தியானம் பண்ணுவது, மெடிடேட் பண்றது. ஓகே, வேற? மன உறுதி பிரபு. மன உறுதி என்ன? மன உறுதி, தைரியம். அப்படி தைரியமா இருக்கணும் ஆன்மீகத்துல முன்னேறுவதுக்கா? என்ன தைரியம்? எந்த கஷ்டம் வந்தாலும் விட மாட்டேன், இதை புடிச்சு கொள்வேன் கிருஷ்ணா சொன்னதுன்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் வேணும். ஓகே, டிட்டர்மினேஷன் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே பிரபு. டிட்டர்மினேஷனுக்கு தமிழ் என்ன? உறுதித்தன்மை, மன உறுதி. டிட்டர்மினேஷன், மன உறுதி, உறுதித்தன்மை. ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லா ஆன்சர்லாம் பக்காவா வருது. ரஞ்சி மாதாஜி? பணிவு, ஹியூமிலிட்டி. ஓகே, வெரி குட். ஹியூமிலிட்டி இருந்ததுன்னா ஓகே, வேற? பிரபு சின்சியாரிட்டிலயே ஹியூமிலிட்டி வந்துரும்ல பிரபு? சாரி, இஸ் இட்?
இல்ல சின்சியாரிட்டி வேற, ஹியூமிலிட்டி வேற. பட் ஆனா ஓகே, நோ ப்ராப்ளம். ஒழுக்கம் பிரபு. யாரு உபரிஷ் பிரபுவா? யா மன டிசிப்ளினா உறுதியா, மன உறுதியா, ஒழுக்கமா? இல்ல மன உறுதியும் வேணும், கட்டாயம் ஒழுக்கமும் வேணும் தானே. மன உறுதியை ஒண்ணுதான் விட ஒண்ணுதான் ஒழுக்கம். ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான். 2 3லாம் நீங்க சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்லுங்க. ஓகே. நீங்க சொன்னதுல மன உறுதியா இருக்கணும், மாத்திட்டே இருக்க கூடாது. வேற சிந்து மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஆன்மீகத்தில் என்னப்பா அது, முன்னேற்றம் அடைவது எப்படி? அதுக்கு ஒரே வார்த்தை ஆன்சர். தூய பக்தி. ஓகே மாதாஜி, தூய பக்தி. நீங்க மாதாஜி, நீங்க அவ்வளவு, உங்களுக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நீங்க சிந்து மாதாஜி? நம்பிக்கை. நம்பிக்கை, ஃபெய்த். ஓ வெரி குட். ஃபெய்த் வேணும். ஓகே வெரி குட். வேற யார் இருக்கா? ரங்கராம் பிரபு. வேற யாரு? சித்ரா வாசு மாதாஜி. ஜூம் யூசர் ஏன்னு தெரியல. நீங்க வேணா அன்மியூட் பண்ணி உங்க ஆன்சர் சொல்லுங்க. பதிவை செய்ய வேண்டும், உங்கள் விடையை பதிவு செய்ய வேண்டும். சரி ஓகே, அவங்க பிஸியா இருப்பாங்க நினைக்கிறேன். ஆன்லைன் மியூட் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாம் சொன்னீங்க. நம்பிக்கை, நம்பிக்கை, மன உறுதி, ஹியூமிலிட்டி, சின்சியாரிட்டி, பக்தி, மெடிடேட்டிங், நோ மெட்டீரியல் டிசைர், இதெல்லாம் கரெக்டான ஆன்சர். எல்லாத்தையும் நீங்க பின்பற்றணும், யாரெல்லாம் என்ன சொன்னீங்களோ. நம்ம இப்ப வசனத்துக்கு போலாம். இங்க வசன பொருளுரையில வந்து இத பத்தி பேச போறாரு பிரபுபாத். படிங்க மாதாஜி, பொருளுரை ஒரு பேராகிராஃப் படிங்க. பகவத்கீதையின் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ண உணர்வின் இயல்பு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக உடையவர். அவர் எவ்வாறு அத்தகு ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் என்பது இங்கு விளக்கப்படுகிறது. மேலும் கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொள்ளக்கூடிய 4 வித அதிர்ஷ்டசாலிகளும் கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்காத 4 வித துரதிர்ஷ்டவாசிகளும் இவ்வத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளனர். ஓகே, சோ இந்த ஒரு சுருக்கம், இந்த அத்தியாயத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத வந்து இங்க கொடுத்திருக்காங்க. கிருஷ்ண உணர்வு இயல்பான முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணனோட ஐஸ்வர்யங்கள் பத்தி பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் எந்த மக்கள், எந்த வகையான மனிதர்கள் ஆன்மீகத்தில் வருவார்கள், எந்த மக்கள் வரமாட்டார்கள் அப்படின்ற பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பேராகிராஃப் மாதாஜி. பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்களில் உயிர்வாளி ஓர் ஆன்மீக ஆத்மா என்றும், ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும், பலவித யோக பயிற்சிகளின் மூலம் தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் தகுதி வாய்ந்தவன் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளான். 6ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதே, வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வே எல்லா யோகங்களிலும் உயர்ந்தது என்று தெளிவாக கூறப்பட்டது. கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை முழுமையாக அறிய முடியுமே தவிர வேறு விதங்களால் அல்ல. அருவ பிரம்மஜோதியோ இதயத்தில் வாழும் பரமாத்மாவையோ உணர்தல் பூரண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவல்ல. ஏனெனில் அவை பூரண உண்மையின் ஒரு பகுதியே. பூரணமான விஞ்ஞான அறிவு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அறிவான். பல்வேறு விதமான யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு என்னும் பாதையின் படிக்கட்டுகளே. கிருஷ்ண உணர்வினை நேரடியாக ஏற்பவன் பிரம்ம ஜோதியையும் பரமாத்மாவையும் தானாகவே முழுமையாக அறிகிறான்.
கிருஷ்ண உணர்வு என்னும் யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை, ஜீவாத்மாக்கள், ஜட இயற்கை இவற்றின் உபகரணங்களுடன் கூடிய தோற்றங்கள் என எல்லாவற்றையும் ஒருவன் அறிகின்றான். இந்த வசனத்துல வந்து கிருஷ்ணரை முழுமையாக ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி இங்க கொஞ்சம் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து ஆக்சுவலா இந்த பூரண உண்மை அப்படின்றது வந்து கிருஷ்ணரே. பரமாத்மா, பிரம்மாத்மா, பிரம்மவாதி இல்லைன்னா வந்து பிரம்மன், பிரம்மஜோதி, பரமாத்மா இதெல்லாம் வந்து ஒரு பூர்ணம் கிடையாது. கிருஷ்ணரை உணர்வதே முழுமையாக ஒரு பூரணத்தை உணர்ந்தவன் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க பொருளுரையில. அதே மாதிரி 6 அத்தியாயங்கள்ல வந்து அந்த உயிர்வாளி பத்தி பேசினாங்க. இப்ப வர 6 அத்தியாயத்துல வந்து அந்த உயிர்வாளியும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த உறவு, பக்தியை பத்தி பேச போறாங்க. மீண்டும் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து என்ன பார்க்க போறோம், இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம், இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணா அப்படின்னு தான் பார்க்க போறோம். கண்டினியூ பண்ணுங்க. எனவே யோக பயிற்சியினை 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் வழிகாட்டியுள்ளபடி தொடங்க வேண்டும். பரமனான கிருஷ்ணரின் மீது மனதை நிலைநிறுத்துவது ஸ்வர்ணத்தை முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் கொண்ட 9 வித பக்தி தொண்டு நெறிகளில் சாத்தியமாகிறது. எனவேதான் பகவான் தச்சருணு என்னிடமிருந்து கேள் என்று அர்ஜுனரிடம் கூறினார். கிருஷ்ணரை விட உயர்ந்த அதிகாரி எவரும் இருக்க முடியாது. எனவே அவரிடமிருந்து கேட்பதால் பக்குவமான கிருஷ்ண பக்தனாவதற்கான மாபெரும் வாய்ப்பினை ஒருவன் அடைகின்றான். எனவே கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அவரது தூய பக்தரிடத்திருந்தோ கேட்க வேண்டும். ஏட்டு கல்வியால் தலைக்கணம் கொண்ட பக்தியற்ற நபரிடமிருந்து அல்ல. என்னிடம் இருந்து கேள், தச்ருணு. சோ கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணரிடம் கேட்கறது தான் மிக சிறந்த ஒரு அதிர்ஷ்டம். ஓகே, தச்ருணு கேட்கிறது. சோ இதுதான் முதல் படி. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவது எப்படி? ஒரே வார்த்தை, இது ஒன் ஆஃப் த ஆன்சர். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த வசனம் படி ஹியரிங், கேட்கிறது. அந்த நவவித பக்தின்னு வாங்க. அடுத்த பொருளுரையில அதான் பார்க்க போறோம். நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ஹியரிங்கை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். என்ன கேட்கறது, எப்படி கேட்கறது. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னா இந்த செவி. இந்த செவி மூலமாக நம்ம எவ்வளவு கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம் இதயத்தில் மாற்றங்களை உண்டாக்கும். ஏன்னா இந்த செவி வந்து டைரக்டா கனெக்டட் டு ஹார்ட். அதான் நம்ம வந்து ஒரு சில மியூசிக் கேட்டோம்னா நம்ம வந்து தண்ணி வரும், இமோஷனா ஃபீல் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். இந்த செவி மூலமாக நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்க 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 நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி, நம்மளோட இதயத்தில் மாற்றங்கள் உண்டாக்கும். ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் தூண்டுகோலாக இருக்கும். நம்ம சாண்டிங் பண்ணும்போது கூட என்ன பண்றோம், அந்த சாண்டிங்கை நம்ம கேட்கணும். பாகவதம் உட்காரும் போது கேட்கணும், கீர்த்தன்ல கேட்கணும், நம்ம ரீட் பண்ணும் போதும் கேட்கணும், லெக்சரை கேட்கணும். ஸோ எல்லாமே இந்த செவி மூலமாக நம் பக்தியை வளர்த்து கொள்ளலாம். செவின்றது வந்து ரொம்ப ஸ்டார்டிங் இம்பார்ட்டன்ட். ஹியரிங், தச்ருணு, கிருஷ்ணர் சொல்றாரு, நீ கேளு,
உன் புத்தியை என் மேல தியானமாக திடமாக செலுத்த வேண்டுமா? அப்ப நான் சொல்றதை நீ கேளு. உன் கான்சியஸ வந்து என் மேல ஃபிக்ஸ் பண்ணுமா? நான் சொல்றதை நீ கேளு. பக்தி தொண்டுல நீ வந்து பகிலுமா? நான் சொல்றதை நீ கேளு. பகவத்கீதை என்ன சொல்றாரு கிருஷ்ணருக்கு? அர்ஜுனா, நான் சொல்றதை நீ கேளுன்றாரு. அர்ஜுனன் இல்ல, ஒத்துக்க மாட்டான். அதுக்குதான் பகவத்கீதாவே பேசுறாரு. ஓகே, அப்படியா? நான் சொல்றதை கேளு, கேட்டதுக்கு அப்புறம் நீ முடிவு எடுத்து. ஸோ இந்த ஹியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தினம் தினம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு லெக்சர் இல்ல ஒரு கீர்த்தன் சும்மா கேட்டாலே போதும். நம்ம வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்ன்றத ஒரு ஒரு டிசைர் வரும், ஒரு ப்ரையாரிட்டி வரும், ஒரு வேகம், ஒரு புத்துணர்வு. ஏன்னா நம்ம கேட்க கேட்க சும்மா இருக்க மாட்டோம், அதை பத்தி பேசுவோம் இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த கேட்க கேட்க நம்மளால வச்சுக்க முடியாது. எவ்வளவுதான் வச்சுப்போம்? உள்ள வச்சுக்கிட்டா தலகணம் தான் வரும். நம்ம மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணணும், மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? கரெக்டான நேரத்துல வந்து அதை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அது போல நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்க கேட்க நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த ஈர்ப்பு வந்து ஒரு அமைதியும் ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை நம்ம பெறும் பொழுது அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஏன்னா மக்களுக்கு அது இல்லைன்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 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 தீரா வியாதியோட குணப்படுத்துற மெடிசன் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க சும்மா இருக்க போறது இல்லை, எப்படியாவது கொடுக்க பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? உதவி பண்ணும். ஸோ அது வந்து தச்சிடணும். ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் டாலரேட் பண்ணி இந்த செஷன் கேட்டதுக்கு. அடுத்த வாரம் அப்போ பார்க்கலாம் 5:30 பகவத்கீதா. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ Hare பிரபு. Krishna Prabhu. Thank you. Thank you. Prabhu. ஹரே கிருஷ்ணா. Thank you. Correct.